ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன் காசா பிஎட் அட்மிஷன் 2025, அதாவது பிஎட் படிப்புகளுக்கான அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நிறைய மாணவர்கள் வந்து இந்த வருஷம் வந்து பிஎட் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத என்னால வந்து பார்க்க முடியுது. இன்னைக்கான டேட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஆன்லைன்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் டைமா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் மீன்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு உண்டான அந்த ஒரு விண்டோ அப்படிங்கிறது இன்னையில இருந்து நம்மளுக்கு வந்து எனபிள் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கவர்மெண்ட் பிஎட் காலேஜ் இருக்குது, எத்தனை எய்டட் காலேஜஸ் வந்து இருக்குது, அந்தந்த காலேஜ்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது, அந்த காலேஜ்ல வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளா இருக்குதா, அதே மாதிரி என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளவு ஒரு வேகன்சி சீட்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோல ஒரு ஓவர் வியூவா தான் வந்து பார்க்க போறோம். அதனால நீங்க பிஎட் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கட்டாயமா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்க இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கறத முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இன்னைக்கு டேட் ஆகஸ்ட் 4 2025. இந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து அவங்களுடைய விருப்பமான கல்லூரி வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டேப் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங். இந்த டேப் இன்னைக்கு டேட்ல இருந்து ஆகஸ்ட் 9 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 டேஸ் இருக்குது. இந்த 6 நாளை நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களால பண்ண முடியும். எந்தெந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வேணும், செகண்ட் வேணும், தேர்ட் வேணும் அப்படிங்கிற நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டைமிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து ஆகஸ்ட் 4. இன்னைக்கு டேட்ல இருந்து காலையில 10 o'clock மேல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதே வெப்சைட்ல நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணணுங்கிறத கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்றதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த புக்லெட் பிஎட்டுக்கு உண்டான அந்த புக்லெட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து வியூ பண்ணி பார்க்கணும். இந்த புக்லெட்கான பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அந்த லிங்கை டச் பண்ணி முதல்ல உங்களோட போன்ல இந்த பிடிஎஃப் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே அப்படியே நீங்க வந்து இண்டெக்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜ் கோட், அதாவது காலேஜ் கோட் வைஸ் காலேஜ் நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அல்பபெட்டிக்கல் வைஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜூன் வைஸ் வந்து பார்க்கலாம். இப்ப சென்னை எடுத்துக்கணும் அப்படின்னா சென்னையில எத்தனை காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்குது, 6 காலேஜ் வந்து இருக்குது. அந்த மாதிரி நீங்க வந்து காலேஜ் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல கோட் வைஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா கோடு நம்பரை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்றதுல காலேஜ் நேம் வச்சு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், கோடு வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எனக்கு வேணும், சப்ஜெக்ட் வைஸ் நீங்க வந்து சர்ச் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணலாம். அந்த மாதிரி தான் அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைன்ல வந்து கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் வரலாம். அந்த குழப்பத்தெல்லாம் நீங்க வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணணுங்கிறத கண்டிப்பா வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஹவு டு பிஎட் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இன்னைக்கே நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுங்க. ஏன்னா தப்பா பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து முன்கூட்டியே ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஓகே, நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 விதமான கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அது எங்கெங்க இருக்கு அப்படின்னா சென்னையில வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்குது, சைதாப்பேட்டில் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லேடி வில்லிங்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்ட் ஸ்டடீஸ், இது வந்து ட்ரிபிள் கேன்ல இருக்குது. அதே மாதிரி நாமக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பிஎட் காலேஜ், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரத்தநாடுல இருக்கக்கூடிய பிஎட் காலேஜ், அதே மாதிரி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிஎட் காலேஜ், அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்ல உமன்ஸ் காலேஜ், இது வந்து இதுல ஜென்னு கிடையாது. அதே மாதிரி வேலூர்ல இருக்கக்கூடிய பிஎட் கவர்மெண்ட் காலேஜ், இந்த காலேஜ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்னா நம்ம கவுன்சிலிங் மூலியமா போறதுனால நம்மளுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க பெருசாலாம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அண்ணாமலை காலேஜ், அதே மாதிரி லட்சுமி காலேஜ் வந்து திண்டுக்கல்ல இருக்குது. அதே மாதிரி என்கேடி நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இது சென்னையில வந்து இருக்குது. இது வந்து உமன்ஸ் காலேஜ். அதே மாதிரி வந்து ஸ்ரீ ஆர்கேஎம் வி காலேஜ்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்குது. அதே மாதிரி சாரதா காலேஜ் வந்து சேலத்துல இருக்குது. தியாகராஜன் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை, கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சவுத் சைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தியாகராஜன் காலேஜ் பத்தி. அதுக்கப்புறம் வஉசி காலேஜ், இது தூத்துக்குடியில இருக்கு. இதே மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மட்டுமே நம்மளுக்கு எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா
கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மட்டும் நம்மளுக்கு 14 காலேஜஸ் வந்து அவைலபிளா இருக்குது. மீதி இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ். அதனால நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண போறவங்க, உங்க நியர்பைல இருக்கக்கூடிய காலேஜ நீங்க வந்து தேர்ந்தெடுக்க போறீங்களா? இல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் பரவால்ல. எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு நினைக்க போறீங்களா? அப்படிங்கிறத முடிவு பண்றது வந்து நீங்க தான். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து நீங்க உங்களோட பேரண்ட் கிட்ட நல்லா வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ஷீட்ல கூட நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்க. இப்பவே நீங்க வந்து இன்னைக்கே தான் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. சரிங்களா? நம்மளுக்கு வந்து 6 நாள் டைம் குடுத்துருக்காங்க. 6 நாள்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அப்படியே நம்ம வந்து இந்த டேப் வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த காலேஜ்ல வந்து எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிற வேக்கன்ஸீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற நமக்கு இந்த இடத்துல வந்து குடுத்துருப்பாங்க. அவைலபிள் காலேஜ் கோட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல எக்ஸாம்பிள்க்கு வந்து நீங்க வந்து பிஎட்ல வந்து தமிழ் லிட்டரேச்சர் படிச்சு தமிழ் படிச்சிருக்கீங்க. நீங்க பிஎட்டும் தமிழ் பண்ண போறீங்க அப்படின்னா, அவைலபிள் காலேஜ் பிஎட் தமிழ் வந்து எந்தெந்த காலேஜ்லலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. கோடு நம்பர் 101, 102, 103, 104, 105, 106, 107 வரைக்கும் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலேஜோடய நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கான அந்த கோடையும் நீங்க இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இந்த இது எல்லாமே வந்து நமக்கு வந்து காலேஜ் கோடு தான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எந்தெந்த காலேஜ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிய வரும். அந்த பிஎட்லயே தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டா, செகண்ட் ஷிஃப்ட்டா அப்படிங்கிற காலேஜ் நேம் வந்து குடுத்துருப்பாங்க. அப்ப இந்த காலேஜ்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து இருக்குதுங்க. அப்படியே கீழ நம்ம செகண்டா பார்க்க போறது வந்து பிஎட் வந்து இங்கிலீஷ், மேத்ஸ் அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ்ல வந்து பிசிக்கல் சயின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி, பிஎட்ல வந்து பயாலஜிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க, பிஎட் ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க, ஜியாகிரபி கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்து ஹோம் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டார் சிம்பிள் போட்டது வந்து பாத்தீங்கன்னா 1 to 7 அப்படிங்கிற வந்து கவர்மெண்ட் காலேஜ். அதே மாதிரி வந்து 201ல இருந்து 204 வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லிட்டு அவங்களே கீழேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். 101 அப்படிங்கிறது வந்து சென்னையில இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் எஜுகேஷன். இது வந்து அட்டானமஸ் காலேஜ். இது வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜில் வந்து எவ்வளவு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற உங்களால இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது பாருங்க. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 200 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்லயும் சேர்த்து. சரிங்களா? அதாவது பிஏ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அவங்க இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1ல தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து தமிழ் மீடியம் தான் இருக்குது. சரிங்களா? டோட்டலா வந்து அப்ரூவல் இன்டேக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 200 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜ் வந்து எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி as per தமிழ்நாடு கவர்மெண்ட் பிஎட் அட்மிஷன் கைட்லைன்ஸ் படி வந்து நீங்க எலிஜிபிலிட்டி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த காலேஜ்ல ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜ்ல ஹாஸ்டல்ஸ் வந்து கிடையாது. பாய்ஸுக்கும் நாட் அவைலபிள், கேர்ள்ஸுக்கும் வந்து நாட் அவைலபிள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெல்ஃபேர் ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்குது. வெல்ஃபேர் ஹாஸ்டல்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க காலேஜ் பத்தின அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த காலேஜ் சம்பந்தமா வேற ஏதாவது தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலேஜோடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த காலேஜோட நேக்ல வந்து என்ன கிரேட்ல வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த காலேஜ் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த காலேஜோட அட்ரஸும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு காலேஜையும் 21 காலேஜ் பத்தின ஒரு ஐடியா நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து ஃபீல் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இது தாண்டி வந்து செகண்ட் அண்ட் ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. லேடி வில்லிங்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் இருக்கு இல்லையா? இந்த காலேஜ்லயுமே வந்து நம்மளுக்கு வந்து 200 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து 200 சீட்டா தான் இருக்கும். ஒரத்தநாடு இந்த சாரி நாமக்கல் காலேஜ்ல மட்டும் 100 சீட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல காலேஜுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து பாய்ஸ்க்கும் அவைலபிளா இருக்குது, கேர்ள்ஸுக்கும் வந்து அவைலபிளா இருக்குது. சரிங்களா? இது ஷிஃப்ட் 1ல தான் நம்மளுக்கு வந்து கோர்சஸ் அப்படிங்கறத ஆஃபர் பண்றாங்க. என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதையுமே உங்களால வந்து பார்க்க முடியுது. சரிங்களா? ஓகே. இதை தாண்டி வந்து அட்வான்ஸ்டு பிரைவேட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லயுமே நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்கிரீன்ல வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அதுல எவ்வளவு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் பிரைவேட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல வந்து வேகன்சிஸ் அப்படிங்கிற 45 தான் ஆல்மோஸ்ட் கொடுப்பாங்க. மீதி எல்லாமே அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து கொடுக்கறதுனால இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறுது. 180 இருக்குது, 100 இருக்குது, 150 இருக்குது, 45 கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு காலேஜை பொறுத்து நம்மளுக்கு வந்து டிஃபர் ஆகுது. அதனால எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு வந்து அப்ரூவல் இன்டேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படி ஏதாச்சும் பர்சனலா டிஎம் பண்றதா இருந்தா இன்ஸ்டால வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு வந்து
அட்மிஷன் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.